வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு மஞ்சள் பூசணிக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு குட்டி தக்காளி அதையும் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்காக தான் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை 2 வரமிளகாயை கிளி எடுத்து வச்சுருக்கேன். பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பூண்டு, அதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை ஆயிலே வதக்கும் போது இந்த பொரியலை நல்லா பூண்டோட ஃப்ளேவர் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொரியலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவு வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையுமே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த ஆயிலே பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடுங்க. தண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பூசணிக்காய் குழஞ்சி போயிடும். உங்களுக்கு குழையாமல் வேணும் அப்படின்னா ஆயிலே இதை குக் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா ஆயிலே பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். பொரியலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணோம்னா போதும். பொரியல் சூப்பராக காய் நல்லாவே வெந்து வந்துடும். இதை நல்லா கிளறி விட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். இடைக்கு கிளறி விடணும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராகவே காய் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருந்தா தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிங்க அப்படின்னா பொரியல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது பொரியலுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்